தர்மஹானிஷ்ட பபூவ கஷ்டித், தர்மத்துக்கு லவலேஷம் கூட ஹானி ஏற்படலை. இன்னொரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார், அப்படி திருவிழாக்கள் கொண்டாடுவாளாம் அயோத்தியால ராமராஜ்யத்தில். அத்தனை பேரும் பரமைகாந்திகளா இருந்தாளாம். ஊர்ல தனதானிய சமிருத்தி இருந்துதான். இது பாருங்க, இப்போ நம்ம தேசத்திலே பார்க்குறோம்னு வச்சுக்கோ, ஒன்றும் ஒரு கரிகாயோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக போய்டுறது. ஐயோ இது எப்படி வாங்கிறது நம்ம கஷ்டப்படுறோம். அதே கரிகாய் ஜாஸ்தி உற்பத்தி ஆகிடுத்துன்னா அதை உற்பத்தி செய்யக்கூடிய நம் ஃபார்மர்ஸ் எல்லாம் அவள்லாம் பாவம் கஷ்டப்படுறாரு. என்ன சார் ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கிறதேன்னு இந்த ஹைவேலெல்லாம் கொண்டு போட்டுருவா. உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் கொண்டு போட்டுருவா. அது கம்மி ஆகிடுத்துன்னா நமக்கு ஒரு கேஜி 100 ரூபான்னு விற்கும். இப்படியும் இருக்கும். அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி கரெக்ட் லெவலில் அந்த எப்போவுமே ப்ரொடக்ஷன் இருக்காது. ஆனால் ராமரோடைய ஊரில் கரெக்ட் லெவலில் இருக்குமா. ஒருத்தருக்கும் கஷ்டம் இல்லை. அதில் விதவையாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா யுத்தம்னு ஒன்று நடக்கவே நடக்காது. எல்லா கடையும் ஊரில் இருக்குன்னு விட்டார். எந்த கடை இல்லைன்னார், பூட்டு கடை மட்டும் இல்லையாம். ஏன்னா பூட்டு உற்பத்தியே பண்ண வேண்டாம், எல்லார் வீட்டிலையும் எல்லாம் இருக்குங்கிறச்ச நான் ஏன் இன்னொருத்தர் வீட்டில் போய் திருடி வாங்கணும். அதனால் வீடெல்லாம் திறந்தபடியே இருக்குமா, எல்லார் வீட்லேயும் எல்லாம் இருக்குமா.